திருச்சிற்றம்பலம். சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும், உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். விரதம் என்றால் என்ன? விரதத்தின் முக்கியத்துவம் என்ன? விரதம் எத்துணை வகைப்படும் என்ற பலவிதமான கேள்விகளுக்கு விடைகாண குருவருளும் திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையும் இன்று கூட்டி வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே விரதம் என்ற ஒரு சொல்லுக்கு காப்பது என்று அர்த்தம். அவ்வை பிராட்டி தன்னுடைய ஆத்திச்சூடியிலே குறிப்பிடுகின்ற பொழுதும் காப்பது விரதம் என்று அருளி உள்ளார்கள். அதாவது நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும் நல் ஒழுக்கங்களையும் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாமல் நிலைநிறுத்தி காப்பது விரதம் என்று அழைக்கப்படும். விரதங்களை பற்றியும் விரதங்களுடைய வகைகளை பற்றியும் நம்முடைய புராணங்களில் மிகவும் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக கந்த புராணத்தில் இந்த விரதங்கள் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும், விரதத்துடைய வகைகள் என்ன என்பதெல்லாம் மிகவும் தெளிவாக அருளி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய சைவ சமயத்தை பொறுத்தவரையும் ஆறுமுக நாவலர் தான் அருளிய சைவ வினா விடை என்ற ஒரு நூலிலே விரதமாவது யாது என்ற ஒரு வினாவை எழுப்பி அந்த வினாவிற்கு விடையை அருளுகின்ற பொழுது, மனமானது கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்ற 5 பொறிகளின் வழியில் செல்லாமல் தடுத்து நிறுத்தும் பொருட்டு உணவை விடுத்தேனும் அல்லது உணவு கட்டுப்பாட்டோடு உணவை சுருக்கியேனும் மனம், வாக்கு, காயம் என்ற 3னாலும் கடவுளை விதிப்படி மெய்யன்போடு விசேஷமாக வழிபடுவது விரதம் என்று அழைக்கப்படும் என்று அருளி உள்ளார்கள். ஆறுமுக நாவலர் குறிப்பிடுவதை நாம் உடம்பை வைத்து எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய, கையினால் சுட்டி அறியக்கூடிய இந்த உடம்பிற்கு தூள உடம்பு என்று பெயர். இந்த தூள உடம்புக்கு சிறப்பு உடம்பு என்று மற்றொரு பெயரும் உண்டு. இந்த சிறப்பு உடம்பாகிய இந்த தூள உடம்பு எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி வழங்கப்படுவதில்லை. ஆனால் இந்த தூள உடம்பில் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்ற 5 அறிவுக்கருவிகள் இருக்கிறது. இந்த 5 அறிவுக்கருவிகளின் வழியாகத்தான் நாம் அறிவை சம்பாதித்துக் கொள்கிறோம். அதனால் இதற்கு அறிவுக்கருவிகள் என்றும் அறிக்கருவிகள் என்றும் பெயர். இந்த கருவிகளின் துணை கொண்டு நாம் சேகரித்த அறிவானது, விடயமானது எங்கு பதிவு செய்யப்படுகிறது என்றால், இந்த தூள உடம்புக்கு உள்ளே ஒரு உடம்பு இருக்கிறது. அந்த உடம்பிற்கு சூக்கும உடம்பு என்று பெயர். இந்த சூக்கும உடம்பு என்பது பொது உடம்பு என்றும் காரண உடம்பு என்றும் அழைக்கப்படும். இந்த சூக்கும உடம்பு எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி ஒரே வகையான பொருட்களால் வழங்கப்பட்டுள்ளது. ஓரறிவு முதல் 6 அறிவு வரை இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த சூக்கும உடம்பாகிய பொது உடம்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே பொருட்களில் இருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பொருளானது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், மனம், புத்தி, அகங்காரம் என்ற 8 பொருட்களால் ஆன உடம்புதான் இந்த சூக்கும உடம்பு. ஆகவே இந்த சூக்கும உடம்பில் இருக்கக்கூடிய மனதிற்கும் தூள உடம்பில் இருக்கக்கூடிய அறிவு கருவிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை ரத்து செய்வது எதுவோ அதற்கு விரதம் என்று பெயர். எவ்வாறு ரத்து செய்ய முடியும் எனில், உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகத்தான் மனதிற்கும் அறிவு கருவிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை நீக்கிக் கொள்ள முடியும். உணவை விடுத்தாவது அல்லது உணவு கட்டுப்பாட்டோடு உணவை சுருக்கியாவது மனம், வாக்கு, காயம் என்ற 3னாலும் கடவுளை விதிப்படி மெய்யன்போடு முறையாக வணங்குவதற்கு தான் விரதம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆகவே தூள உடம்பிற்கும்
சூக்கும உடம்பில் இருக்கக்கூடிய மனதிற்கும் இடையே உள்ள தொடர்பை உணவு பழக்கத்தின் மூலமாக கட்டுப்படுத்துவதற்கு விரதம் என்று பெயர். வயதால் மிகவும் உயர்ந்தவர்கள், உடல் தளர்ச்சி கொண்டவர்கள், உடல் உபாதைகள் கொண்டவர்கள் யாரும் விரதங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அனைவரும் விதிவிலக்கானவர்கள். உடல் திடமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் விரதங்களை மேற்கொள்வது சாலச் சிறந்த பலன்களை தரும். அந்த வகையிலே விரத நாட்களில் உணவை சுருக்கும் பொருட்டு நீர் ஆகாரங்களை மேற்கொள்ளலாம், பால் அருந்தலாம், பல வகைகள் அருந்தலாம். இது மட்டும் விதிவிலக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் செய்ய விரும்பாதவர்கள் நீர் மட்டுமே அருந்தி விரதத்தை மேற்கொள்ளலாம். அவ்வாறு நீர் அருந்துகின்ற பொழுது உள்ளுறுப்புகளின் வழியாக இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு உடல் தூய்மையாகிறது. ஒரு நாள் முழுவதும் உள்ளுறுப்புகளுக்கு நாம் ஓய்வு கொடுத்ததாக அமைகிறது. அவ்வாறு உள்ளுறுப்புகளுக்கு நாம் ஒரு நாள் ஓய்வு கொடுப்பதனால் உள்ளுறுப்புகள் பலம் பெறும். அதனால் உடல் ஆரோக்கியம் பெற்று நீண்ட நாள் வாழ்வதற்கான வாய்ப்புகளை இந்த விரதங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த உடம்போடு உயிர் தங்கியிருந்தால்தான் இறைவனை மெய்யன்போடு நாம் பூசிக்க முடியும். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே குறிப்பிடுகிறார். ஆகவே இறைவனை வழிபாடு செய்வதற்கும் இந்த ஆன்மா அறிவை சம்பாதித்துக் கொள்வதற்கும் இந்த உடம்பு என்பது மிகவும் இன்றியமையாதது. ஆகவே இந்த உடம்பை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த உடம்பை பாதுகாக்க விரதங்கள் முக்கிய பங்காற்றுகிறது. விரதங்கள் 3 வகைப்படும். 1 வார விரதங்கள், 2 திதி விரதங்கள், 3 நட்சத்திர விரதங்கள். வார விரதங்கள் என்றால் சோமவார விரதங்கள், அதாவது திங்கட்கிழமை தோறும் விரதம் இருப்பது. அதன் பிறகு சுக்கிரவார விரதங்கள், அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது. அடுத்து குருவார விரதம், குருவை நினைத்து வியாழக்கிழமை தோறும் விரதம் இருப்பது. அதன் பிறகு சனி விரதம் என்று வாரத்தினுடைய நாட்களில் நாம் விரதம் இருப்பது வார விரதங்கள் என்று அழைக்கப்படும். 2வது திதி விரதங்கள். இந்த திதி விரதங்கள் அனைத்தும் சந்திரனை அடிப்படையாக கொண்டது. அதாவது பௌர்ணமி, அமாவாசை, சஷ்டி, ஏகாதசி, சதுர்த்தி போன்ற திதி நாட்களில் நாம் அதற்குரிய தெய்வத்தை விசேஷமாக வழிபாடு செய்வது திதி விரதங்கள் என்று அழைக்கப்படும். 3வதாக நட்சத்திர விரதங்கள். இந்த நட்சத்திர விரதங்கள் அனைத்தும் சூரியனை அடிப்படையாக கொண்டது. அதாவது கிருத்திகை விரதம், திருவாதிரை விரதம், திருவோண விரதம், இதெல்லாம் நட்சத்திரம் சார்ந்த விரதங்கள். அந்த விரத நாட்களில் அதற்குரிய தெய்வங்களை விசேஷமாக மனம், வாக்கு, காயம் என்ற 3 கருவிகளாலும் மெய்யன்போடு வழிபாடு செய்து அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற முடியும். நாம் நல்வினைகளையும் சரி தீவினைகளையும் சரி மனம், வாக்கு, காயம் என்ற முக்கரணங்களால் சம்பாதித்துக் கொள்கிறோம். ஆகவே விசேஷ நாட்களில் முக்கரணங்களால் இறைவனை விசேஷமாக வழிபாடு செய்கின்ற பொழுது முக்கரணங்களால் செய்த குற்றங்கள் நீங்கி நம்மால் இன்பத்தை பெற்று சுகமாக வாழ முடியும் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.